ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் என்னென்ன, கேட்டில் எவ்வளோ வெயிட்டேஜ், ஐஇஎஸில் எவ்வளோ வெயிட்டேஜ்னு பார்ப்போம். அவுட் ஆஃப் 65 கொஷின் கேட்டில் 30 கொஷின் 1 மார்க்கு, 35 கொஷின் 2 மார்க்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. இதே 2021 வந்து செட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, 2 மார்க் 1 கொஷின் கேட்குறாங்க. டோட்டலாக 4 மார்க் கேட்டிருக்காங்க செட் 1ல். இதே செட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 கேட்டிருக்காங்க, அப்போ 3 கொஷின் கேட்டிருக்காங்க, அப்போ 6 மார்க் கேட்டிருக்காங்க செட் 2ல். இதே 2022 வந்து பார்த்தீங்கன்னா செட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 மார்க் 4 கொஷின் தான் கேட்டிருக்காங்க, அப்போ 8 மார்க் கேட்டிருக்காங்க. இதே 2022 செட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1, 2 மார்க் 2, மொத்தம் 5 மார்க் கேட்டிருக்காங்க. இதே 2023 செட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1, 2 மார்க் 3 கேட்டிருக்காங்க, மொத்தம் 7 மார்க் கேட்டிருக்காங்க. செட் 2ல் வந்து 2023 செட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் 1, 2 மார்க் கொஷின் 2, டோட்டலாக 5 மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ 2024 செட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1, 2 மார்க் 1 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, டோட்டலாக 3 மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ 2024 செட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1, 2 மார்க் 1, டோட்டலாக 3 மார்க் கேட்டிருக்காங்க. அதுலேயும் 2025 செட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஒரு கொஷின், 2 மார்க் 3 கொஷின் கேட்டிருக்காங்க, டோட்டலாக 7 மார்க் கேட்டிருக்காங்க. செட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1, 2 மார்க் 2, 5 மார்க் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக 7 மார்க் 5 மார்க் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதே ஐஇஎஸ்சி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து 150 கொஷின் கேட்பாங்க, ஈச் கொஷின் 2 மார்க்கு, அப்போ 300 மார்க் கேட்பாங்க. இப்போ 2029ல் 300 மார்க்கு, 24 மார்க் இதுலேருந்து வரும், 12 கொஷின்ஸ் இதுலேருந்து வரும். அதுக்கப்புறம் 2020ல் வந்து 7 கொஷின்ஸ் கேட்பாங்க, 14 மார்க் வரும். 2021ல் வந்து 5 கொஷின் கேட்பாங்க, 10 மார்க் வருது. 2022ல் வந்து பார்த்தீங்கன்னா 9 கொஷின் 18 மார்க்கு, 2023ல் 6 கொஷின் 12 மார்க்கு, 2024ல் 4 கொஷின் 8 மார்க்கு, 2025ல் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க, 2 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் என்னென்ன சாப்டர் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். 2வது சாப்டரில் வந்து ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி பார்க்க போகிறோம். 3வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஆஃப் டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸஸ் பார்க்க போகிறோம். 4வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் லோட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ் பார்க்க போகிறோம். 5வது சாப்டர் வந்து எனர்ஜி பிரின்சிபல்ஸு. 6வது சாப்டர் வந்து கைனமெட்டிக் இன்டிட்டர்மினன்சி. 7வது சாப்டர் வந்து பேசிக் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். 8வது சாப்டர் வந்து மூவ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. 9வது சாப்டர் வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு. 10வது சாப்டர் வந்து பிளாஸ்டிக் தியரி. 11வது சாப்டர் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தடு. இது வந்து ஸ்டீல் சப்ஜெக்டில் இருக்குது, ஆனால் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் எடுத்தது காரணம் இது ஒரு அனாலிசிஸ் தான், அதனால் நம்ம ஸ்டீல் சப்ஜெக்டை வந்து இங்கே அந்த சாப்டர் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் கன்சிடர் பண்ணிடுறோம், மேட்ரிக்ஸ் மெத்தட். ஓகே, 12th சாப்டர் வந்து ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள்ஸ். இப்போ ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு சாப்டர் லிங்க் பண்ணி தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 3rd சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரும் 2nd சாப்டரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதே 2nd சாப்டர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் தெரிஞ்சால் தான் 2nd சாப்டர் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 தெரிஞ்சால் தான் 4th சாப்டர் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி 5th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பிரின்சிபலும் 1 2 3 தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எனர்ஜி பிரின்சிபல் புரியும். கைனமெட்டிக் இன்டிட்டர்மினன்சி வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் 2nd சாப்டர் தெரிஞ்சுக்கணும். இப்போ பேசிக் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 7th சாப்டரும், 1st சாப்டர், 2nd சாப்டர், 6th சாப்டர் தெரிஞ்சிருக்கணும். கைனமெட்டிக் இன்டிட்டர்மினன்சி தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருக்கும் எக்ஸப்ட் 2nd சாப்டர் தவிர மீதி எல்லா சாப்டருக்குமே 1st சாப்டர் 2nd சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ மூவ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுக்கும் 1st 2nd, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 1st 2nd, 6th 8th தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கைனமெட்டிக் இன்டிட்டர்மினன்சி மூவ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தெரிஞ்சால் தான் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் தியரிக்கு 1st 2nd, மேட்ரிக்ஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 1st 2nd, 6th 8th, கைனமெட்டிக் இன்டிட்டர்மினன்சியும் எக்ஸ்ட்ரா 8th ஒன்று மூவ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தெரிஞ்சால் தான் மேட்ரிக்ஸ் மெத்தடு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள்ஸ்க்கு வந்து 1st சாப்டர் 2nd சாப்டர். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாவே உங்களுக்கு எதுவும் புரியாது, அதனால் கண்டினியூஸாக எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.